மார்னிங் சாம்பியன் நம்ம கூட மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் இருக்காரு இமானுவேல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்கணும், ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பீம். பீம் வந்து என்ன பீம் எடுத்துக்கலாம்? கேண்டிலிவர் பீம் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிற பீம் என்ன பீமு? கேண்டிலிவர் பீம். லோடு வந்து ஒரு பாயிண்ட் லோடு எடுத்துக்கலாம், இல்லை கான்சன்ட்ரேட் லோடு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டா அதுக்கு ஸ்லோப் எப்படி வரும் அப்படின்றது இருக்கும். இப்போ பாயிண்ட் லோடுனாலே கேபிட்டல் டபிள்யூன்றது மறக்காம ஞாபகம். இப்போ டபிள்யூ எல் ஸ்கொயர் மேலே ரெண்டுங்கிறது கீழே ரெண்டே வரும். மேலே ரெண்டுனா கீழே ரெண்டு வரும். டபிள்யூ எல் ஸ்கொயர் வரும் அப்படின்னு தெரியும். அடுத்த டிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டபிள்யூ தான், எல் கியூபு மேலே மூணுனா கீழே மூணு. ஸோ என்ன சொல்லுங்க, பீம் கேண்டிலிவர் பீமுக்கு லோடு பாயிண்ட் லோடு அப்ளை ஆகும்போது ஸ்லோப் வேல்யூ WL ஸ்கொயர் பை 2EA, டிஃப்ளெக்ஷன் WL கியூப் பை 3EA. எப்படி ஆச்சுக்கிறோம்? மேலே மேலே ரெண்டு வந்தால் கீழே ரெண்டு, மேலே மூணு வந்தால் மேலே மூணு தான் கீழே மூணு. கீழே மூணு. இஏன்றது யாரு? ஈனா யங்ஸ் மாடலஸ், ஐனா மூணாவது. ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ரிஜிடிட்டி. ஃப்ளெக்சிபிலிட்டி. ஃப்ளெக்சிபிள். ஸோ ஸ்லோப்பில் வந்து WL ஸ்கொயர் ரெண்டு பேர் ஜோடி சேர்றாங்க. மேலே டிஃப்ளெக்ஷனில் மூணு பேர் ஜோடி சேரணும். அடுத்தது கேண்டிலிவர் பீம் யூடிஎல் லோடு. யூடிஎல். ஸோ இதுக்கு யூடிஎல்னாலே ஸ்மால் டபிள்யூ. ஸோ ஸ்மால் டபிள்யூ தான் போட்டோம் அப்படின்னா ஸ்மால் டபிள்யூ எல் கியூப் அங்கே ஸ்கொயர்னா ஒரு படி மேலே. அப்போ மூணு இருந்தா 4 6 ரெண்டாயிரம் பாயிண்ட். அங்கே என்னது ஒன்றாயிரம் பாயிண்ட். ஒரு ரெண்டு. இது WLனா கேபிட்டல் W L ஸ்கொயர் பை 6A. W ஈக்குவல் டு கேபிட்டல் W ஈக்குவல் டு ஸ்மால் W இன்டு L. அப்படி போட்டோம்னா ரெண்டாவது ஃபார்முலா கிடைக்கும். ஆனால் இதான் கேட்பாங்க, இந்த ஃபார்முலா வந்து நம்ம உருவாக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் W ஒரு அடுக்கு மேலே ரெண்டாயிரம் பாடு 4 ரெண்டு 8. அப்போ கேபிட்டலில் போட்டோம்னா WL கியூப் பை 8A. ஸோ ரெண்டு கேண்டிலிவரும் கம்ப்ளீட்டட். இப்போ அடுத்தது சிம்பிளி சப்போர்ட். பாயிண்ட் லோட்னா கண்டிப்பாக கேபிட்டல். இப்போ என்ன அர்த்தம் வரணும் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் 16 சிம்பிளி சப்போர்ட்னா SS சொல்கிறோம்ல. SSனா இட் இஸ் ஸ்வீட் 16. ஸ்வீட் 16. ஆமாம். ஏன் ஸ்வீட் 16 இங்கே ஸ்வீட் ஏன் போட்டு வைக்கணும்னு பார்த்தா W L ஸ்கொயர் பை 16 A. அவ்வளோ. 16. இங்கே W L கியூப் பை L கியூப் பை 3 16 48. இந்த 3 எடுத்து போயிட்டு அங்கே 16 இருக்கிறது. 3 16 48A. 48. அடுத்தது Simply supported beam UDL load. இப்போ ஸ்மால் டபிள்யூ. Small W. ஸ்மால் டபிள்யூனா இதில் பாரு, ஸ்மால் L கியூப் பை 24A. 24A. அப்போ கேபிட்டல் டபிள்யூ பார்த்தோம்னா WL square L ஸ்கொயர் divided by 24A. ரிஃப்ளெக்ஷன் வரும்போது W 24 இன்ட்டு 3 போட்டிங்கன்னா என்ன வரும்னா 72 வரும். ஆனால் வந்து 72 வந்து நம்ம எப்படின்னா 384 பை 5. இது 7, அது ஒரு 35ல் 3 34, அப்ராக்சிமேட்லி 77 வரும். ஸோ வந்து என்னன்னா 5 பை 384 ஸ்மால் W L power 4 L பவர் 4 பை 88. 12A. சரியா? இல்லாட்டி 5 கேபிட்டல் W L கியூப் பை 384A. இப்படியும் சொல்லலாம். அடுத்தது ஃபிக்ஸ்டு பி. Point load. இது ஸ்லோப் கிடையாது. Slope கிடையாது. ஃபிக்ஸ்டு பி UDL load. லோட் ஸ்லோப் கிடையாது. ஸ்லோப் கிடையாது. சாய மாட்டான். சாயம்லாம் ஃபிக்ஸ்டு. ஃபிக்ஸ்டு லோடில் வந்து சாய
சாய மாட்டான், ஸ்லோப் கிடையாது. அப்போ என்ன வரணும்னா Deflection. இங்கே கேபிட்டல் WLQ LQ by 192 EA. A. இது small w L power 4 by 384 EA. 384 A. அவ்வளோதான். இதில் ஒரே ஒரு இப்போ இதான் வந்து மோட்டர் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்கான். இந்த ஃபார்முலா மட்டும் தான் மோட்டர் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்கான். இந்த ஒரு ஃபார்முலாக்காக நம்ம எத்தனை ஃபார்முலா படிக்கிறோம்? 1 2 4 6 7 10 ஃபார்முலா படிக்கிறோம். 10 பார்த்தா ஒன்று தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ அதுதான் எப்பவுமே வந்து நம்ம என்னன்னா ஒன்றுக்கு ஒன்றே படித்தோம்னா அது முட்டாள்தான். ஒன்று வேணும் அப்படின்னா 10 படிக்கணும், ஒன்று வேணும் அப்படின்னா 10 படிக்கணும். அதுதான் ஃபார்முலா. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஒரு கொஸ்டின் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த வாட்டி ஒரு வாட்டி இது கேட்டிருக்கான். ஐடி இந்த வாட்டி இதை கேட்கலாம், இல்லை இதை கேட்கலாம், 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 இல்லை இது 10ல் ஏதாச்சும் ஒன்று கேட்கலாம். ஸோ நமக்கு ஒரு மோட்டர் இன்ஸ்பெக்டரில் கேட்ட ஒரு கேள்விக்காக 10 ஃபார்முலாவை கற்று தந்த இமானுவேலுக்கு தேங்க்யூ.